தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வீடுகள் மனைகளை பொதுமக்கள் ஆன்லைனிலேயே வாங்குவதற்கு இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அரசின் வீட்டு வசதி திட்டத்தில் வீடு வாங்கலாம், விலை எவ்வளவு, என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறத பத்தி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற கனவு உங்களில் பல பேருக்கு இருக்கும். அந்த கனவை நனவாக்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது வந்திருக்கின்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் புதிய ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றை தொடங்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 6775 வீடுகள் மற்றும் மனைகளை குறைந்த விலையில் வாங்க பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய ஆன்லைன் அலாட்மெண்ட் போர்ட்டலை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழக அரசின் வீட்டு வசதி திட்டங்களில் உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்குவது எப்படி, இதற்கான நிபந்தனைகள் என்ன, முன்பணம் எதுவும் செலுத்த வேண்டுமா உள்ளிட்ட விவரங்களை நாம் இப்போ விரிவாக பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக 3 வெவ்வேறு முறைகளில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை பொறுத்த வரைக்கும் 3 வெவ்வேறு முறைகளில் வீடு அல்லது மனைகளானது ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. முதலாவது நம்ம பார்க்கும்போது குலுக்கல் முறை, இரண்டாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எனப்படக்கூடிய FCFS அப்படிங்கிற ஒரு முறை. மொத்தமாக 6775 வீடுகள் மற்றும் மனைகளானது இந்த முறை இருக்கின்றது. குலுக்கல் முறையில் 2842 அலகுகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றன. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற FCFS முறையில் 2184 அலகுகள் இருக்கின்றன. காமன் பூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேட்டகரியில் 1749 அலகுகள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு முறைக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம். எப்போது தொடங்கும் அப்படிங்கிற தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 6775 அலகுகள் பார்த்தோம். கடந்த ஆண்டிலை காட்டிலும் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அதனால பொதுமக்கள் கடந்த ஆண்டு முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்றாலும் இந்த முறை கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. முதல்ல வர 21ஆம் தேதி முதல்ல 2842 அலகுகள் குலுக்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம். அதாவது தகுதியானவர்கள் விண்ணப்பித்த பிறகு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கான, அதாவது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வீடு அல்லது மனைகளானது ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்ததாக ஆகஸ்ட், அதாவது 24ஆம் தேதியில் FCFS என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை, அந்த அடிப்படையில் அந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற அடிப்படையில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. அதே நேரத்தில் இதில் இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரமானது பின்பற்றப்படும். அதனால் இந்த முறையில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அதற்கான தேதி தொடங்கியவுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவதாக முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காமன் பூல் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1749 அலகுகள் இந்த முறையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இதற்கான விண்ணப்பங்கள் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. இது இடஒதுக்கீடு அடிப்படையில் இல்லாமல் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, வீடுகள் மனைகளோட ஆரம்ப விலை எவ்வளவு, நம்மளாலாம் வாங்க முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதையும் பார்த்துடலாம். சொத்துக்களின் விலையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆரம்பம் 3 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2,98 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கின்றது. சொத்துக்களின் பரப்பளவு 242 சதுரடியிலிருந்து 5,942 சதுரடி வரைக்கும் மேக்சிமம் அவைலபிளாக இருக்கின்றது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மனைகளும் இருக்கின்றது. அதே நேரத்தில் சென்னை மாதிரியான பெரு நகரங்களில் பிளாட் அதுவும் அவைலபிளாக இருக்கின்றது. குறைந்த விலை பிரிவிலிருந்து அதிக விலை பிரிவு வரையிலும் பல்வேறு வகையான சொத்துக்கள் இருக்கின்றன. வருமானத்தின் அடிப்படையில் இந்த வீடுகள் மனைகள் பிரிக்கப்படுகின்றன. அதாவது மொத்தம் EWS அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கானது. லோ இன்கம் குரூப் குறைந்த வருமான பிரிவினருக்கானது. மிடில் இன்கம் குரூப் நடுத்தர வருமான பிரிவினருக்கானது. அதாவது ஆண்டு வருமானம் இத்தனை லட்சம் ரூபாய் வரை இருக்கின்றவர்கள் இந்த வருமான பிரிவில் வருவாங்க அப்படின்னு அவங்க வரையறை செய்கிறாங்க. HIG அப்படிங்கிற முறையில் ஹை இன்கம் குரூப் உயர் வருமான பிரிவினர். இந்த மாதிரி மொத்தம் 4 பிரிவுகளில் சொத்துக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல சொத்து வாங்க விரும்புபவர்கள், அதாவது வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழ் வீடோ அல்லது மனையோ வாங்க விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். முக்கியமாக விண்ணப்பதாரரோ அல்லது அவருடைய நெருங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ ஏற்கனவே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய சொத்துக்கள் எதையும் வாங்கியிருக்க கூடாது என்பது இதில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்லைனில் விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை தெரியுமா? முதல்ல பேன் கார்டு தேவை. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சில முக்கிய ஆவணங்களுடைய ஸ்கேன் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் பேன் கார்டு மிக முக்கியமானது.
அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது முகவரி சான்று, பாஸ்போர்ட் அளவு கொண்ட ஒரு புகைப்படம் தயாராக இருக்க வேண்டும், வருமான சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் இருப்பிட சான்றிதழ், இதெல்லாம் ஸ்கேன் செஞ்சு அதோட காப்பியை நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே இந்த ஆவணங்களை தயாராக வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். எப்படி விண்ணப்பிப்பது? ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். எங்கேயும் நீங்கள் நேரில் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது முதல்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய இந்த அதிகாரப்பூர்வ இணையதளமான தமிழ்நாடு டெண்டர்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிற அந்த இணையதள பக்கத்துக்கு சென்று ஆன்லைன் அலாட்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்யணும். அதன் பிறகு உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அல்லது உங்களுடைய கேட்டகரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், இந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதற்கு பொருந்தக்கூடிய திட்டம் எதுவோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே கேட்கப்படக்கூடிய தனிப்பட்ட மற்றும் வருமான விவரங்கள் அனைத்தும் நீங்கள் பதிவிட வேண்டும். அதன் பிறகு ஏற்கனவே நம்ம தயாராக வைத்திருக்கக்கூடிய அந்த தேவையான ஆவணங்களை எல்லாம் அப்லோட் செஞ்சு விண்ணப்பத்தை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த முறை பாருங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம், விற்பனைக்கு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு நம்ம ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு 2630 அலகுகள் யூனிட்ஸ் மட்டுமே ஆன்லைன் முறையில் விற்பனை செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை இருக்கிறதுலேயே அதிகபட்சமாக 6775 அலகுகள், அதாவது வீடுகள், மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாமே விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டை விட ஆன்லைன் விற்பனைக்கான அலகுகளின் எண்ணிக்கை மிக கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது. அதனால சென்ற முறை விண்ணப்பித்து கிடைக்காம போச்சே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த முறை கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க, சொந்த வீடு வாங்கிவிடலாம், உங்களுடைய கனவு நிறைவேறிவிடும். இதே மாதிரி பாருங்க, வீடுகள் மற்றும் மனைகள் மட்டுமல்ல, கமர்ஷியல் பர்பஸுக்கு நம்ம இன்னைக்கு வாங்கி போட்டால் நாளைக்கு அதனுடைய விலை நிச்சயமாக ஏறும் அப்படின்னு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வீடுகளோ அல்லது மனைகளோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது 884 வணிக அலகுகளும் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. இதில் கடைகள் இருக்கின்றன, பிரதான வணிக மனைகள் இருக்கின்றன, பொது பயன்பாட்டு மனைகளும் இருக்கின்றன. இவை டெண்டர் ஆக்ஷன் முறையில் விற்பனை செய்யப்படவிருக்கின்றன. இதற்கான விண்ணப்பங்களை பொறுத்த வரைக்கும் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை பெறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே விண்ணப்பிக்க விரும்புபவர்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், மொத்தமாக அந்த தேதிகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா 21ஆம் தேதி குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான அலகுகள் மொத்தம் 2842, அதற்கான விண்ணப்பம் தொடங்குகிறது. 24ஆம் தேதி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கான அந்த விண்ணப்பம் தொடங்குகிறது. அந்த வகையில் 2184 அலகுகள் இருக்கின்றன. மூன்றாவதாக காமன் பூல் முறையில் பார்த்தோம், அது 25ஆம் தேதி விண்ணப்பம் தொடங்குகிறது. அந்த வகையில் மொத்தம் 1749 வீடுகள் மற்றும் மனைகளானது இருப்பது குறிப்பிடத்தக்கது.